ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஹோண்டா. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மிங் சவுண்ட் வந்து வருது. அந்த அம்மிங் சவுண்ட் என்னன்னாக்கா, அந்த பாருங்கள், பேரிங் வந்து வீக்காக இருக்குது. கியர் பாக்ஸோட பேரிங் வந்து வீக்காக இருக்குது இப்போ தான். பட் ஆனால் கஸ்டமர் என்னன்னா இப்போதைக்கு பண்ணுறதுக்கு வந்து ரெடி இல்லை. ஓகேங்களா, வந்து கஸ்டமர் வந்து இப்போ பண்ணுறதுக்கு வந்து ரெடி இல்லை. சரிங்களா அப்படின்ட்டு. சரி, இன்னொரு விஷயம் அப்படின்னா, வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது கியர் பாக்ஸ் பேரிங் போய்க்கிறதுனால கிளச் பேட்டும் போயிட்டுருக்கு. தெரியுதுங்களா? கிளச் பேட்டும் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு வண்டியில். இப்போ அந்த கிளச் பேட்டும் போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து நம்ம கிளச் பேட்டும் போட்டோம்னா திருப்பியும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். திருப்பியும் கிளச் பேட் போட்டோம்னா கூட திருப்பி வந்து கிளச் பேட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெயின் போல்ட் வாஷர் இருக்கு இல்லையா, இந்த 4 வாஷர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்ப்ரிங்கு கிட்ட கழட்டிட்டு பாருங்கள். உள்ளே தெரிஞ்சுங்க, அந்த வாஷருக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்து 4 வாஷர் வந்து போட்டிருக்கேன். இந்த 4 வாஷரை போட்டு இப்போதைக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த கிக்கர் ஸ்லிப் ஆகிறதும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிக்கரும் ஸ்லிப் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கிளச் பேட்டும் பிக்கப்லாம் எந்த இஷ்யூ இருக்காது. இப்போதைக்கு வண்டி ஓட்டலாம். கியர் ஷிஃப்டிங் எந்த பிரச்சனை இருக்காது. இதேமாதிரி உங்கள் வண்டிக்கு வந்து நீங்களும்